அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பரபரப்பான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 70 ஆண்டு கால உழைப்பு அப்படிங்கிறது பல ஆயிரம் கோடி டாலர் முதலீடு செஞ்சு நவீன ஆயுதங்கள், பிரம்மாண்டமான கட்டமைப்புகள், யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு நம்பப்பட்ட இராணுவ வியூகம், இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா சரிந்து விழ எடுத்துக்கொண்ட காலம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 நாட்கள் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க? ஆமாம், மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா இத்தனை காலமாக கட்டி எழுப்பியிருந்த ஒட்டுமொத்த இராணுவ ஆதிக்கமும் இன்று ஒரே முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது 2வது உலக போருக்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தன்னுடைய கால் தடத்தை பதிக்க அமெரிக்கா பெரும் மெனக்கடல்களெல்லாம் செஞ்சுருந்தாங்க. சவுதி அரேபியா முதல் கத்தார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈராக் முதல் சிரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இராணுவ வலைப்பின்னலை அமெரிக்கா உருவாக்கியிருந்தது. இது வெறும் நிலப்பரப்பு சார்ந்தது மட்டும் கிடையாதுங்க. உலக அரசியலில் அமெரிக்காவினுடைய அதிகார மையமாகவே இது பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சமீபத்திய அரசியல் அப்படி இல்லைன்னா போர் தந்திர மாற்றங்கள் அதனுடைய பிம்பத்தை உடைத்து நொறுக்கி இருக்குங்க. பல சதாப்தங்களாக பாதுகாக்கப்பட்ட அந்த பேஸ் ஒவ்வொன்றுமே வெறும் 96 மணி நேரத்திற்குள்ள செயலிழந்து போயிருக்கிறது. உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அமெரிக்காவின் வரிப்பணம் பில்லியன் கணக்கில் இந்த தளங்களுக்கு செலவிடப்பட்டுச்சு. அதிநவீன ரேடார்கள், F-35 போர் விமானங்கள், ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் அப்படின்னு அனைத்துமே அங்கே குவிக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த தளங்கள் கைவிடப்பட்டதோ அப்படி இல்லைன்னா உள்ளூர் சக்திகளிடம் விழுந்ததோ வல்லரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவமானமாக சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா இந்த 70 ஆண்டுகளில் சம்பாதித்த செல்வாக்கை விட இழந்த வேகம்தான் தற்போது வரலாறு பேசும் விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறதுங்க, மாறி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இதனுடைய பின்னணி அப்படிங்கிறது நமக்கு திடுக்கிட வைக்கக்கூடிய செய்திகளை உணர்த்துகிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, திட்டமிடல்ல மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி. அதாவது பிராந்திய அரசியல் மாற்றங்களை சரியா கணிக்க தவறிய பென்டகன். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மாற்று சக்திகளினுடைய எழுச்சி. அமெரிக்காவினுடைய நிழல்ல இருந்து வெளியேற துடிக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளினுடைய புதிய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். 3வதாக பார்க்கும்போது பொருளாதார நெருக்கடிங்க. தொடர்ந்து போர்களுக்காக செலவு செய்யறதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு அழுத்தம். இந்த 4 நாள் சரிவு அப்படிங்கிறது வெறும் இராணுவ தோல்வி மட்டும் கிடையாது, அது ஒரு சகாப்தத்தினுடைய முடிவு அப்படின்னே சொல்லலாம். உலக போலீஸ்காரன் என தன்னை தானே அடைத்து கொண்ட அமெரிக்கா தற்போது தனது சொந்த தளங்களை கூட காப்பாற்ற முடியாம தவிர்க்கிறது சர்வதேச அரசியல்ல ஒரு புதிய திருப்பத்தை தொடங்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அமெரிக்கா கடந்த 70 ஆண்டுகள்ல மத்திய கிழக்கு பிராந்தியத்துல செய்த முதலீடு அப்படிங்கிறது கற்பனைக்கும் எட்டாத ஒரு பிரம்மாண்டமான தொகை. இராணுவ தளங்கள் அமைக்கிறது, பில்லியன் டாலர் மதிப்பிலான F-35 போர் விமானங்கள், ஏவுகணை தடுப்பு அமைப்புகள், அது மட்டும் இல்லாம உள்கட்டமைப்பு அப்படின்னு அமெரிக்கா சுமார் 8 ட்ரில்லியன் டாலர்களுக்கு மேலே, அதாவது இங்கே செலவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 8 ட்ரில்லியன் டாலர்ஸை இங்கே செலவு பண்ணியிருக்காங்க. இன்றைய இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாலர் அப்படிங்கிறது 92.27 பைசா அப்படின்னு கணக்கிடப்பட்டால் இது சுமார் 740 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்தியாவின் தற்போதைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட பல மடங்கு பெரிய இந்த செல்வம் வெறும் 4 நாட்களில் ஈரான் நடத்திய துல்லியமான நகர்வுகளால் பயனற்று போயிருக்கிற. வெறும் நிலப்பரப்பாக பார்த்தா அது சில ஏக்கர்கள் தான். ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவின் பல தலைமுறையினரின் வரி பணம் அந்த பாலைவன மணலில் மண்ணோடு மண்ணாக கரைந்து போயிருக்கிறது என்பது தான் கசப்பான உண்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன, ஆசியான் நோக்கியா அப்படி இல்லைன்னா முழுமையான பின்வாங்கலா? அமெரிக்காவினுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத உலகம் இந்த விஷயத்துல ரொம்பவே உன்னிப்பாக கவனித்து வந்துட்டு
ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஏமாற்றமாக அமெரிக்க மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கும் வந்து மாறி இருக்கிறதாக சொல்லலாம். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வரக்கூடிய அதிரடி முடிவுகள் குறித்து முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா படைகள் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள், அதற்கு பதிலடி தாக்குதல் காரணமா மத்திய கிழக்குல போர் பதட்டம் அப்படிங்கிறது உச்சத்தை எட்டியிருக்கிறதுங்க. இந்த சூழல்ல ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தை கூட்டலாமோ அப்படி இல்லைன்னா உரிய ஆலோசனைகளை மேற்கொள்ளாமலோ தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதல் முடிவுகளை எடுத்திருக்கிறதாக கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டியிருந்தாங்க. அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகள் உலக அமைதிக்கு பெரும் சவாலாக மாறி இருக்கிறத அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனைத்து போர்களையும் நிறுத்துவேன் அப்படின்னு வாக்குறுதி அளித்த ட்ரம்ப் தற்போது புதியதொரு போரை தொடங்கி மக்களை ஏமாற்றி வருவதாக கமலா ஹாரிஸ் சாடியிருந்தாங்க. ஈரானின் தாக்குதலால் அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்கிறதும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய 14 நாடுகளில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதும் நிலைமையின் தீவிரத்தை காட்டுது. இந்த நிலையில போர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதை விடுத்துட்டு ஜனநாயக ரீதியிலான ஆலோசனைகள் மூலமா தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறதே கமலா ஹாரிஸினுடைய பிரதான குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இந்த விவகாரம் தற்போது அமெரிக்க அரசியல்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடந்த சில நாட்களாகவே அந்த நாட்டின் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுல ஈரானினுடைய பல பகுதிகள் சேதமடைந்திருக்கு. அதிலும் குறிப்பா ஈரானின் தலைநகரான தெஹ்ரான்ல பல கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கிறது. இதுவரைக்கும் அங்க 600க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்தும் இருக்காங்க. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைந்திருக்கும் வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தொடர் தாக்குதலையும் நடத்தி வந்துட்டு இருக்கு. இதனால வளைகுடா நாடுகள்ல பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு விமான நிலையங்கள் மூடப்பட்டும் இருக்கிறது. வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டும் இருக்கிறது. இதனால வளைகுடா நாடுகள்ல இருந்து வெளியேற முடியாம பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்காங்க. இந்த போர் எப்போது முடியும் என்கிற கலக்கம் உலக நாடுகளிடம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில போற முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடம் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஈரான் அறிவித்திருந்தாங்க. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஈரானின் உச்சபட்ச தலைவரின் பிரதிநிதி எந்த அழுத்தமும் தராம கண்ணியத்துடன் நடத்தினா மட்டுமே நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு கூறியிருக்காரு. ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டது, பெரிய தலைவர்கள் இறந்து விட்டாங்க, இனிமே அங்கு பேச்சு நடத்த ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உலக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தக்கூடிய இராணுவ தாக்குதல்கள் தீவிரமடைஞ்சு வரக்கூடிய நிலையில் உலக பொருளாதாரம் பெரும் அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு அனைவருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதனுடைய உண்மையான தாக்கம் இன்னும் வெளிச்சத்திற்கு வரல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்துமே தற்போது போரில் மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தால பங்கு சந்தை தங்கம் வெள்ளி காப்பர் அனைத்துமே பெரும் சரிவில் தத்தளித்து வந்துட்டு இருக்கு. மறுமுனையில் பல ஆண்டுகளாக அமைதியாக இருந்த கச்சா எண்ணெய் எரிவாயு சந்தை தற்போது முழு வீச்சில் செயல்பட தொடங்கி இருக்கிறது. இந்த போரின் காரணமாக கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $100 தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கிய நாடுகளான ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போன்றவற்றை காட்டிலும் முதல்ல பெரிய அளவில் சிதைவை சந்திக்கும் பொருளாதாரம் ஜப்பான் தான் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. ஹர்மோஸ் ஜலசந்தி மூடல் மூலமா தான் இது நடக்கும் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான்
ஜப்பானின் எண்ணெய் கொள்முதல் முறை, கடன் சுமை போன்றவை அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பெரும் அபாயத்தை அதிகரிக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி என்பது வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு கடல் பாதை. ஆனால் இந்த பாதையில உலகின் 20% கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்துக்கு வழிவகுக்கிறது. ஈரான் இதை மூடுவதாக அறிவித்தும் இருக்காங்க. இதனால உலக எண்ணெய் விநியோகம் தடைபட்டு விலை பயங்கரமா உயரும். ஜப்பானுக்கு இது பெரும் அடியாக இருக்கும். ஜப்பான் நாட்டின் கச்சா எண்ணெய் தேவையில 90% மத்திய கிழக்குல இருந்து வருது. அதுல 75% ஹார்முஸ் வழியாகத்தான் வருது. இந்த பாதை மூடப்பட்டால் ஜப்பான் எரிசக்தி தேவைக்கு பெரும் முட்டுக்கட்டை விடும். இதுதான் அந்நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியின் முதல் படியாகவே இருக்கும். ஜப்பானின் பொருளாதார பலவீனங்கள், ஜப்பான் பொருளாதாரம் ஏற்கனவே பல சவால்களையும் சந்தித்திருக்கிறது. உலகில் மிக உயர்ந்த கடன் சுமை கொண்ட நாடாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தொகை சுருங்கி வருகிறது. எரிசக்தி சார்பு அதிகம். அந்நாட்டின் பாதுகாப்புக்கு அமெரிக்காவுடன் கூட்டணி, வர்த்தகத்திற்காக சீனாவுடன் கூட்டணி, எப்படி மொத்த நாடும் பொருளாதாரமும் மற்ற நாடுகளை மட்டுமே நம்பிக்கொண்டு ஜப்பான் சிக்கியும் இருக்காங்க.